வணக்கம். தமிழரின் அடையாள அழிப்பு ஆறாவது. சிங்கள அரசகாடையர்களால் 1981 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி சிங்கள அரசகாடையர்களால் தமிழரின் மொழியறிவு, தமிழரின் கல்வி அறிவு, தமிழரின் கலை கலாச்சார அறிவு அனைத்தையும் தீயிலே எரித்து சாம்பலாக்கிய நாள். இனமொழி வரலாறு அழிப்பின் முதல் அடையாளம். தமிழர் மனங்களில் என்றுமே ஆறாத வடுக்கள். மொழியே ஒரு அடையாளம். மொழியை மேம்படுத்தும் இடம் நூலகம். ஒரு நூலகத்தை அமைப்பதென்பது சாதாரண விடயமல்ல. மொழிப்பற்று, இனப்பற்று, மொழி இன கலாச்சாரம் வரலாறு பற்று கொண்ட சமூக நலம் விரும்பிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நூலகமாக யாழ் நூலகம் திகழ்கிறது. தமிழர்களின் வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும் தமிழரின் வரலாறுகளை மேம்படுத்துவதற்காகவும் 1942ஆம் ஆண்டு சிறு நூலகமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் போதிய வசதிகள் இல்லாவிட்டாலும் இதை பெரிய நூலகமாக மாற்றுவதற்காக சமூக ஆர்வலர்கள், கல்விமான்கள், இளைஞர்களாலும் இணைந்து நிதி சேகரித்து பொதுமக்களின் நிதியை கொண்டே நூலக கட்டடம் மெதுமெதுவாக சிறிய அளவில் கட்டப்பட்ட இந்த நூலகம் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைய தொடங்கியது. நூலக கட்டடத்தை அமைப்பதற்காக இந்தியாவைச் சேர்ந்த கட்டிட கலைஞன் நரசிம்மன் ஈடுபட்டிருந்தார். அமைதியான வாசிப்புக்கு ஏற்றவாறு இந்த கட்டடம் நரசிம்மனால் அமைக்கப்பட்டது. 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1951ஆம் ஆண்டு வாசிப்பதற்காக இந்த நூலகம் முதலில் திறந்து விடப்பட்டுள்ளது. வாசிப்பு திறனுக்கு தேவையான நூல்கள் அனைத்தும் உலகெங்குமிருந்து வரத் தொடங்கின. வாசிப்பு திறன் ஆற்றலுள்ளோரிடம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நூல்கள், ஆர்வலர்களால் சேமித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களும் பத்திரிகை பிரதிகளும் யாழ் நூலகத்துக்கு வந்து சேர்ந்தன. அரிய நூல்களும் ஆவணங்களும் அங்கு பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஈழத்தமிழரின் வாசிப்பு திறனை தூண்டுவதற்காக இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலகத்தில் பெருந்திரளான மாணவர்கள், இளையோர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், எதிர்கால சந்ததியினர் அனைவரும் இந்த நூலகத்தில் பொது அறிவையும், கல்வி அறிவையும், கலாச்சார பண்பாடு வரலாற்று அறிவுகளையும் வாசித்து தெரிந்து தம்மை வளர்த்து கொண்டனர். யாழ் நூலகம் போன்று இல்லாவிட்டாலும் இளைஞர்கள், வாசிப்பு திறன் கொண்ட இளைஞர்கள் தங்கள் கிராமங்களில் வாசிக சாலைகளை ஆரம்பித்து வைத்தார்கள். இதனால் வாசிப்பு திறன் மிக வேகமாக பரவியது. இதை பொறுக்க முடியாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது. தமிழர்கள் படிப்பதால் தான் சிந்திக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள், உரிமை குரல் எழுப்புகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த வாசிப்பு திறன், மொழியறிவு, கல்வி அறிவுதான். அதற்கு உந்து சக்தியாகவும் பெரும் உதவியாகவும் இருப்பது யாழ் நூலகம்தான் என்பதை, இந்த நூலகத்தை அழித்துவிட்டால் தமிழர்களின் எதிர்காலம் சீரழிந்து விடுமென்று முட்டாள்தனமான சிந்தனைகளை சென்ற அரசுகள் நினைத்திருந்தன. தமிழர்களின் கலை கலாச்சாரம், மொழி அறிவு அனைத்தையும் அழிப்பதே தமிழர்களை அழிப்பதற்கு சமன் என்ற கங்கணத்தோடு அரச பயங்கரவாதம் மேற்கொண்ட 1981ஆம் ஆண்டு சிங்கள காடையர்களால் இந்த நூலகம் எரிக்கப்பட்டு முற்றுமுழுதாக அனைத்து நூல்களும் எரிந்து சாம்பலாகின. இது இனவெறியின் உச்சகட்டம் என்பதை சிங்கள அரசுகள் கோடிட்டு காட்டியிருந்தன. ஆசியாவிலேயே பெரும் நூலகமாக இந்த யாழ்ப்பாண நூலகம் திகழ்ந்தது என்பது உலகத்துக்கு தெரிந்த விடயம். இதை அழித்து விட்டால் தமிழர்களை அழித்து விடலாம் என்ற முட்டாள்தனமான
சிந்தனைகளோடு அன்றைய அரசு செயற்பட்டிருந்தது. தமிழர்கள் வளர்ச்சியடைவதை அவர்கள் விரும்பவில்லை. தமிழர்களை இல்லாதொழிப்பதையே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தங்கள் லட்சியமாக கடைபிடித்து வருகிறார்கள். 31 மே மாதம் 1981 எரிக்கப்பட்ட இந்த நூலகம் தமிழ் மக்களை இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடைய செய்தது. இன்று உலகெங்கிலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்களின் வரலாறுகளையும் உலகெங்கும் பறைசாற்றி நிற்கின்றார்கள். சென்ற அரசுகள் தமிழர்களை அழிப்பதாக நினைத்து தமிழர்களை வளர்ச்சியடைய வச்சதும் அவர்களையே சாரும். தமிழர்கள் மீண்டும் அந்த நூலகத்தை கட்டியெழுப்பியுள்ளார்கள். சென்ற கால நூல்கள் இல்லாவிட்டாலும் நவீன முறையாக்கப்பட்ட நூல்களும் நவீனத்துவம் பெற்ற கலனிகளும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நூல்களும் அங்கு தற்போது இருக்கின்றன. இலங்கை அரசு காலங்காலமாக தமிழ் மக்களை அழிப்பதற்காக பலவிதமான சிந்தனைகளும் பல வழிகளையும் பல குறுக்கு வழிகளையும் தேர்ந்தெடுத்து வருகின்றன. இது தமிழர்களை மென்மேலும் அறிவுஜீவிகளாகவும் புத்திஜீவிகளாகவும் தூண்டுவதற்கு இது உதவுகின்றது. தமிழர் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் தமிழ் மேலோங்கி நிற்கும். தமிழ் என்றுமே அழியாது, இனம் அழியாது. தமிழரின் கலை கலாச்சாரம் வரலாறு எப்பயுமே அழியாது. தமிழர்களை அழிக்க நினைப்பது என்பது இந்த நவீன காலத்தில் மிகவும் கஷ்டமான விடயம் என்பதையும் இந்த இனிவரும் அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தமிழர்களையும் இணைத்து இலங்கை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது அந்த அரசுகளின் பொறுப்பாகும் என்பதையும் இலங்கை அரசு தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். தமிழர்களை அழிப்பதென்ற நோக்கத்தோடு நாட்டையே அழித்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள், இனத்துவசத்தை விதைத்து அரசியல் நடத்துகின்ற இந்த அரசியல்வாதிகள் இந்த இனத்துவசங்களை களைந்து ஒரு நல்ல நாடாக வளர்ச்சியடைவதற்கு இந்த அரசுகள் முயற்சிக்க வேண்டியது கட்டாயமாகும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தையோடு இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.